சீமானை விட விஜய்க்கு அதிக ஓட்டுகள் வரும், வாக்குகள் வரும்னு சொல்றாங்க. மக்களிடையே இந்த கருத்து இருக்கு, நீங்க சொல்லுங்க. சீமானுக்கு தான் வரும், விஜய் பயந்து ஓடிடுவாருங்கிறேன். மக்களிடம் எந்த மக்களிடையே கணக்கு இருக்கு? எந்த மக்கள் சொன்னான்? தேர்தல் ஆணையம் சொல்லிச்சா? இல்ல. சின்ன மக்களிடையே நீ என்கிட்ட வந்து கதை விடுற? யாராத்தா செத்தான்னு மக்களிடையே இருக்கிற விஷயம் இதுதான். அதாவது யாராத்தா செத்தான்னு ரிசல்ட் வந்தா தெரியும். விஜய் சீமானுக்கு பயந்து களத்துக்குள்ளே வரமாட்டாரு. களத்துக்குள்ள எப்படி வரமாட்டாருன்னு சொல்றீங்க? வரமாட்டாருப்பா, வந்தா தானே சொல்ல முடியும். அவர் கட்சி ஆரம்பிச்சுட்டு லெட்டர் பாடா தானே இருந்தாரு. சினிமா தான் சொல்லிட்டாரு சார் முன்னாடியே. எங்க அவன் போய் சொல்லுவாங்க, நீ பைத்தியக்காரனா நீ நம்பினா நான் நம்பணும்னு என்னங்க அர்த்தம்? நீ காதல பூச்சித்துனவன் அவன் சொல்லக்கூடிய பொய் ஜானாரன் சாமி பணத்தை நான் இல்ல. இப்ப மக்கள் எல்லாருமே நம்புறாங்களே. அப்படியெல்லாம் நம்பல. மக்கள் வந்தாங்க, அப்படியெல்லாம் நம்பல. அவங்க எல்லாருமே பைத்தியக்காரங்களா? அப்படியெல்லாம் அவனை நம்பல. அவங்களுடைய பொதுச் செயலாளரும் அந்த ராஜ்மோகன் கட்சி ஆரம்பிச்சு 3 போராட்டங்கள் பண்ணிருக்கோம். கட்சி ஆரம்பிச்சுட்டு லெட்டர் பேடா இருக்கிறான். யார் கட்சி ஆரம்பிச்சு லெட்டர் பேடா இருந்தா? எல்லாரும் வந்துட்டாங்க, களத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. எப்ப களத்துக்கு 24 வராத மாதிரி 26லயும் வராம போயிடலாமா? ரஜினிகாந்த் மாதிரி வராம போயிடலாமா? அதான் நான் கேட்கிறேன். பாராளுமன்ற கட்டடத்துல சமஸ்கிருதம் இருக்கு, ஏன் தமிழ்ங்கிறத விஜய் போல்டா கேட்கலையே. பறையர் தேவேந்திரனுக்கு 5% இடஒதுக்கீடை உயர்த்தி கொடுக்கணும் விஜய் கேட்கலையே. சீமான் களத்துக்குள்ள இருக்கிறாரு, அதுல பிராமணர்களை பயக்கிறாருன்னு எடுத்துக்கிடுங்க, அதுல பிறமொழியாளர்களை பயக்கிறாருன்னு எடுத்துக்கிடுங்க, அருந்ததிகளை பயக்கிறாருன்னு எடுத்துக்கிடுங்க, திரௌதியம்மன் கோயிலுக்குள்ள நுழையக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய ஜாதியை பயக்கிறான்னு எடுத்துக்கிடுங்க. ஒரு தரப்பு ஆதரவு அவருக்கு வருது. தீப்பந்தத்தை எடுத்து தீண்டாமை ஒளின்னு சினிமாவில் பேசுகிற ஒரு கோலையா முடங்கி போய் கிடக்கிறாரு. நீ நிற்கிறக்கூடிய முசப்பிடிக்க முகத்தை பார்த்தா தெரியாதா? கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாத வான ஏறி வைகுண்டம் போவானா? மக்கள் சொல்றாங்க. கருத்து கணிப்பு சொல்லினா கண்ட ரீல் கப்சாவில் விட்டுட்டு இருக்கலாம். எலெக்ஷன் கமிஷன் சொன்னாதானே சார் அது நிஜம்? நீ 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 பேசுறது கற்பனையில பேசலாம், நான் பேசுறது தரவுகளோட பேசுறேன், டேட்டாவோட பேசுறேன், உண்மையா பேசுறேன். இதுல விஜய்க்கு எதுல நிலைப்பாடு இருக்கு? ஏன் நிலைப்பாடு இல்ல? அதிமுக ஊழலை ஏன் விஜய் பேசல? அதிமுக ஊழல் இல்லையா? சீமான் ஒரு தீமைக்கு இன்னொரு தீமை மாற்று இல்லைங்கிறாரு, திமுக மாற்று அதிமுக இல்லைங்கிறாரு. விஜய் ஏன் இதை சொல்லல? பட் நீ எலிஜிபிளா 204 கேண்டிடேட் போட்டுக்கிடுவியா? எலிஜிபிளா இஷ்யூவை சொல்லிக்கிடுவியா? எதுக்கு உனக்கு ஓட்டு போடணும்? பொறுத்திருந்து இல்ல பார்க்காண்டாம். விஜய்கிட்ட இஷ்யூ இல்ல. சேனல் 5 தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திர துரைசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் தம்பி. சார், மீண்டும் 2026 ஸ்டாலின் முதல்வர் அப்படிங்கிற பேச்சுகள் வருது. சில சர்வேக்கள் எல்லாமே பார்க்குறோம், முன்னணியில் இருக்காரு. அதுக்கப்புறம் எடப்பாடி, அந்த மாதிரி சில விஷயங்கள் பார்க்குறோம். இருந்தாலுமே திமுக பற்றி மக்களிடம் சில வருத்தங்கள் இருக்கு, மக்களிடையே அதிருப்தி இருக்கு. இதையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இவங்களுடைய பாதகங்கள் என்னென்ன இருக்கு சார்? 1 to 1 தான் ஸ்டாலினை தோற்கடிக்க முடியும். அன்னைக்கே சொல்லிட்டு இருக்கேன், ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ் தான் தமிழ்நாடு அரசியல். எடப்பாடி பழனிசாமி முன்னிறுத்தி ஸ்டாலினை தோற்கடிக்க முடியாது. ஏன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு முந்தைய காலகட்டத்தில் கலைஞருக்கு இருந்த இமேஜோட மோசமான இமேஜ் இருக்கு. ஸ்டாலினுக்கு முந்தைய காலகட்டத்தில் எம்ஜிஆருக்கு இருந்த இமேஜோட நல்ல இமேஜ் இருக்கு. இதுதான் கருத்துக்கூடர்கள் பிரிசனர் ஆஃப் பாஸ்ட்டுக்கு தெரிய மாட்டேங்குது. இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு மைனஸ் என்னன்னா, நம்பகத்தன்மையற்றவர். சசிகலா, டிடிவி, பன்னீர்செல்வம். என்னை பொறுத்தவரை சசிகலா, டிடிவி அவர் அடிக்கும் போது நான் ஆதரித்தேன். நான் என்றைக்கும் எல்லா இடமும் ஒரே மாதிரி பேச ஆள். பட் அதே விடையில் ஓபிஎஸ் அவர் ரிசைன் பண்ணலாம், அவர் மாஸ் லீடர்னு சொன்னேன், காமராஜ் மாதிரி வந்துடுவார்னு சொன்னேன். அதே வேளையில் அவரை எடப்பாடி அடித்ததில் 13% ஓட்டு அவருக்கு காலி ஆகிட்டுங்கிறத நான் ஆணித்தரமாக சொல்கிறேன். அப்போ ஓபிஎஸ் மேலே பற்றுதல் கொண்ட வாக்காளர்கள் இந்த 18%க்குள்ளே இருக்கிறாங்க. அவங்க எடப்பாடி முதல்வர்னு ஓபிஎஸ்ஸே சொன்னாலும் கேட்டுக்கிடுவாங்களாங்கிறது கேள்விக்குறியாக இருக்குது. அப்போ ஏன்னா இரட்டை தலைமையாக இருந்தவர் அபகரிப்பு தன்மையோட நம்பகத்தன்மையற்றவர் ஆகிட்டு ஒற்றை தலைமை ஆகிட்டார். ஒற்றை தலைமையாகி சீமானோட இடைத்தேர்தலுக்கு கீழே போயிட்டார், கன்னியாகுமரியில் கீழே போயிட்டார், புதுச்சேரியில் கீழே போயிட்டார். ஆமாம், ஒற்றை தலைமையில் நஷ்டம் தானே சொல்லலை. நான் அபகரிச்சிட்டேன், எல்லாம் எனக்கு போடு, எல்லாம் எனக்கு போடு, எல்லாம் எங்கள் ஜாதிக்கு போடு. இது எப்படிங்க நியாயம், சமூக நீதி? ஸோ இந்த அபகரிக்கும் தன்மையில் பன்னீர்செல்வத்தை நீக்கினதுனால இழந்த 13% வாக்குகளும் மீண்டும் எடப்பாடி தலைமைக்கு வருமாங்கிறது கேள்விக்குறி. அடுத்தபடியாக நான் வெள்ளாள கவுண்டர் அல்லாதவர்கள்லாம் எடப்பாடி பழனிசாமி ஒரு அபகரிக்கும் கணம் கொண்டவராட்டு 2021 ஒரு இலையில் எடப்பாடி ஒரு இலையில் பன்னீர்செல்வம் இருக்கும்போது இது பொதுத்தள கட்சி
50% தாயா கவுண்டரு, 50% முக்குலத்தோர். ஒரு நியாயம் இருக்குமியா? ஏதாவது இவர் கவுண்டர் அபகரிக்க நினைச்சாருன்னா அவர் முக்குலத்தோர் வந்து அதுக்கு ஒரு செக் அடிப்பார் அப்படின்னு கோயம்புத்தூர்லாம் போட்டாங்க. வேலுமணிக்கே தெரியும் அது. இப்போ அந்த ஜாதிய முரண்பாடை களையதுக்கு இந்துன்னு வராங்க. அது அண்ணாமலை 65 சீட்டு வாங்காம விட மாட்டார். அண்ணாமலை ஒரு கில்லாடி. இப்போ ஒற்றை தலைமையானதில் பிற ஜாதிகள் எதிர்ப்பு கடுமையாக இருக்குது. அடுத்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமல் 10.5 கொடுத்தாரு. அது எப்படிங்க நியாயம்? நீங்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி 12 கொடுங்க. சீமானா தான் சொல்கிறாரு. ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி குறைவாக இருந்தால் ஐயா 8க்கும் ஒத்துக்குவார். ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி கூடுதலாக இருந்தால் 12 கொடுத்துட்டு போங்க. அப்போ மற்ற ஜாதிக்கு ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லாமல் எப்படி கொடுக்கலாம்? நீங்கள் எடப்பாடிக்காக ஜெயிக்கிறதுல எப்படி கொடுக்கலாம்? அப்போ உங்களை நம்பி எப்படி வன்னியர் அல்லாத சமூகங்களை ஓட்டு போடுவாங்க? நாடார் விஷயம் நம்ம சொன்னதுதான். இப்போ வந்து சீட் ஷேரிங்காக எதிர்பார்த்துட்டு இருக்கோம். 65 சீட்டு அண்ணாமலை வாங்கிட்டாருன்னா நாம் களத்துக்குள்ளே இறங்க போகிறதில்ல. கழிஞ்ச தடவை சொல்லி தான் அடித்தோம் 3 தொகுதியிலையும் டெபாசிட் இலக்க வைப்போம்னு. நம்ம ஒரு அரசியல் விமர்சகர்கள் இல்லை. அரசியல் விமர்சகர்களை மதிக்கிறேன், பிரியனை மதிக்கிறேன், இவர் ஷியாமண்ணனை மதிக்கிறேன், ரொம்ப மதிப்பேன். என்றைக்குமே ஷியாமண்ணன் நான் மதிப்பேன். ஷியாமண்ணனை வந்து நம்ம அவரை பார்த்து வளர்ந்தது. சும்மா அண்ணன் அன்னைக்கு பெரிய துப்பாக்கியெல்லாம் எடுத்துகிட்டு வருவார் அண்ணன், நம்ம இருக்கல. ஆனால் இன்றைக்கி நம்ம வந்து அரசியல் விமர்சனம் தாண்டி ஒரு பிளேயராக இருக்கிறோம். நேர்மறை சமநீதிக்காக இருக்கிறோம். சமநீதி சூறையாடலை எதுக்கிறோம். சிவி சண்முகம், மன்னார் நாவிதர், குயவர், போயர், ஒட்டர், வேட்டுவ கவுண்டர், ஊராளி கவுண்டர், தொட்டிய நாயக்கர், மருத்துவர், மங்களா, முக்குவர், பரதவர், பரதவராஜகுல மீனவர், ஆண்டிப்பண்டாரம், ஜங்கம், இந்த போன்ற பல சமூகங்களுக்கு, யோகீஸ்வரர் சமூகங்களுக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமல் எடப்பாடியும் சிவி சண்முகம் எடுத்த அநீதியை இன்னைக்கு நம்ம ஆணித்தரமாக நம்ம எதுக்கிறோம். அன்னைக்கு அதை எதிர்த்தது ஒரு ஆண் தலைவர்கள் மத்தியில் ஒரு பெண் தலைவர் சிங்கமாட்டு கேப்டனுக்கு துணைவியார் பிரேமலதா அம்மையார் தான் அன்னைக்கும் அதை எதிர்த்தாங்க. சப்போ இப்படி பல பேக்கேஜ் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்குது. இன்னைக்கு வெற்றி பெற்றிருக்கக்கூடிய ஸ்டாலின் கடுமையாக உழைக்கிறாரு. எடப்பாடி போனால் வெறுஞ்சேரை தான் பார்த்து பேசணும், கூட்டம் கலைஞ்சு போயிடும். அந்த அளவுக்கு ஐயாவுக்கு ஈர்ப்பு சக்தி, ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி கிடையாது, சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி கிடையாது. அப்போ இவரை முன்னிறுத்தி எப்படி ஸ்டாலினை தோக்கடிக்க முடியும்? முடியாதுங்க, முடியாதுங்க. நான் 2000 யாரு நயினார் அவர்களுடைய தலைமையில் நடக்கும்னு நினைக்கிறீங்களா? எடப்பாடி அவர்கள் தலைமையில் தானே சொல்லியிருக்காங்க சார். இவரை விட யாரு இப்போ எதிர்கட்சிக்கு வலிமையான தலைவர்? அதிமுகவில் இன்னொரு தலைவர் வந்து பவர்ஃபுல்லாக பார்க்கலாம். செங்கோட்டையனெல்லாம் அவர் சொன்னார்னா இதோட பெட்டராக இருக்கும். இப்போ இவருக்கே வந்து இந்த கருத்துக்கள் வந்துட்டு இருக்கு, ஈர்ப்பு சக்தி இல்லை, ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி இல்லை அப்படின்ட்டு. செங்கோட்டையன் அவர்கள் வரும்போது அந்த அளவுக்கு இருக்குமா? பல ஜாதிகள் மேல உள்ள எதிர்ப்பு அவ்வளவா இருக்காது. எனக்கு செங்கோட்டையனை தெரியும். ஒரு கிராப்பர், ஒரு அபகரிக்கும் தன்மை கொண்டவர், அந்த மாதிரியெல்லாம் இருக்காது. அப்போ நீங்கள் எடப்பாடி தலைமையில் எந்த காலமும் காஸ்ட் நியூட்ரல் இசைவேளாளர் ஸ்டாலினை தோக்கடிக்க முடியாது. அதுதான் என்னோட பார்வை. எந்தென்ன புள்ளியில் எதிர்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டோம்ல. நான் வன்னியர்கள் மத்தியில் எதிர்ப்பு இருக்குது, நான் வேளாள கூண்டர்கள் மத்தியில் எதிர்ப்பு இருக்குது, முக்குலத்தோர்ட்ட எதிர்ப்பு இருக்குது. 65 சீட்டு தரலன்னா இந்த நாடார்கள்ட்ட நாங்களே போய் எங்கள் இப்போ வர 2024 காட்டின மாதிரி காட்டுவோம். ஸோ இதெல்லாம் இருக்கும்போது எடப்பாடி தலைமையை முன்னிறுத்தி எப்படி முக ஸ்டாலினை தோக்கடிச்சிட முடியும்? ஸோ முக ஸ்டாலினுக்கு ப்ளஸ்ஸே ஈர்ப்பு சக்தியற்ற எடப்பாடி பழனிசாமி தான். ஓகே, இது தாண்டி இப்போது விஜய் அவர்கள், சீமான் அவர்கள் அந்த சில சர்வேக்கெல்லாம் பார்க்கவும் முன்ன பின்ன போட்டுக்கிட்டு இருக்காங்க. யார் பலம் மிக்கவர் அப்படின்னு எடுத்துக்கலாம்? விஜய் வந்து சீமானுக்கு பெரிய ப்ளஸ். விஜய் இன்எலிஜிபிள். விஜய் ப்ளஸ். விஜய் சீமானுக்கு பெரிய ப்ளஸ். விஜய் இன்எலிஜிபிள். சீமான் வந்து பறையர் தேவேந்திர குல வேளாளர்களுக்கு 5% உயர்த்தி கேட்குறாரு. படித்த பறையர் சமூக இளைஞர்லாம் என்கிட்ட சீமான் அண்ணலாம் தானா எங்கள் ஜாதிக்கு நன்மை இருக்குது, சீமானந்த் அண்ணா திரௌபதி அம்மன் கோயில் ஆலய நுழைவுக்கு பேசணும் போகிற தானா கோயிலை தொடர்ந்தாங்க, சீமானந்த் அண்ணா பொது தொழில் ஆதித்தமிழர் நிறுத்தணுங்கிறாரு, ஆதித்தமிழர் வெல்லாது மீதி தமிழர் வெல்ல முடியாதுங்கிறாரு, பஞ்சமர நிலத்தை சீமானந்த் அண்ணா மீட்கணுங்கிறாரு. இப்படி பொது தொகுதியில் ஆதித்தமிழர் சீமானண்ணன் தான் சொல்கிறாரு. எங்களுக்கு கூடுதல் அதிகாரமும் பறையர் மறையர்னு எங்களுக்கு அந்தஸ்தும் சீமானண்ணனில் தான் வருது. திருமாவளவன் பேசுகிறதே தவறுன்னு திருமாவளவனுக்கு அந்த இது விமர்சனம் பண்ணி நான் ஒரு ஊடகத்தில் பேசுனதை பறையர் சமூக படித்த இளைஞர்கள் வந்து என்கிட்ட பேசுகிறாங்க. அப்போ சீமான் 5% இடஒதுக்கீடு பறையர் தேவேந்திர குல வேளாளருக்கு உயர்த்தணும்னு சொல்கிறார். இது சரியாக தவறான்னு திருமாவளவன் பேசிட முடியுமா? சகோதரர் திருமாவளவன் சீமான் பறையர் தேவேந்திர குல வேளாளருக்கு 5% உயர்த்தி கொடுக்கணும் என்று சீமான் பேசுவது தவறா சரியா? சகோதரர் பேசிட முடியுமா? முடியாது. அப்போ சீமான் வந்து பறையர் தேவேந்திரர் இஷ்யூஸை எடுத்து ஃபைட் பண்ணுறாரு. விஜய் இந்த இஷ்யூஸை எடுக்கலை. அவர் வந்து ஜனநாயகம் படத்தின் வெற்றியை பொறுத்தில் இருக்கார். அப்போ அவருக்கு ஆந்திராவில் ஓடணும், மடிகா வேணும் அருந்ததியர்கள், இங்கே தமிழ்நாட்டில் ஓடணும் பிற மொழியாளர்கள் அருந்ததியர் பார்க்கணும், கர்நாடகாவில் ஓடணும் மடிகாஸ் வேணும், தெலுங்கானா ஓடணும் மடிகாஸ் வேணும்,
அப்போ இதில் பறையர் தேவேந்திர வேளாளருக்கு 5% உயர்த்துன்னு கேட்டா இவர் படம் கேரளாவில் ஓடணுமா வேண்டாமா? அந்த நடிகையை இன்னைக்கு போட்டு உடைச்சிட்டாங்க. அரசியலில் தோத்து மீண்டும் சிரஞ்சீவி மாதிரி மற்றவங்க மாதிரி சினிமாவில் தான் வருவாருங்கிற மாதிரி அந்த பாணிக்கு அந்த நடிகையை ஒரு ஹீரோயினா முக்கிய கதாபாத்திரத்தில் ஒரு நடிகை யாருன்னு தெரியல எனக்கு. ஏதோ ஒரு நடிகை அவங்க ஒரு ஏன்னா முக்கிய கதாபாத்திரம் தான் பொண்ணா நடிக்கிறாங்க பேசியிருந்தாங்க. அது உண்மைதான். அந்த நடிகைட்ட அப்படி அவர் பேசியிருப்பாரு. அப்போ அவரே சீரியஸான ஒரு பிளேயர் இல்லை. அப்போ அவர் பறையர் தேவேந்திர வேளாளருக்கு 5% உயர்த்தி கொடுக்கணும்னு கேட்டுக்கிட்டு எப்படி அருந்ததியரை பாய்ப்பார்? அப்போ சீமான் தெளிவா தமிழர்னு பறையர் தேவேந்திர வேளாளருக்கு நிற்கிறாருங்கிறது வெளிப்படுது. அடுத்து கோயில்களில் தமிழ் குடமுழுக்கு சமஸ்கிருதத்தை எதிர்த்து விஜயால் பேச முடியல. பாராளுமன்ற கட்டடத்தில் சமஸ்கிருதம் இருக்கு, ஏன் தமிழ் இல்லைன்னு சீமான் பேசுகிறார் தமிழுக்காக. வெங்கட்ராமா அவருக்கு ஆடிட்டர். அப்போ அவரெல்லாம் பகிச்சுட்டு விஜயால் அது பேச முடியல. அப்போ பிராமண சமுதாயத்தை பகிச்சு நம்ம நிற்க முடியாதுன்னு அவர் நினைக்கிறாரு. தமிழுக்காக யாரை பகிச்சா எனக்கு என்ன பிரியம்லாம் ஒரு மேட்டரான்னு சீமான் அதில் தெளிவாக நிற்கிறாரு. ஸோ சீமான் அதில் தெளிவான கருத்து பாருங்கள். கருத்துருவாக்கிகள் யார்? பிரியன், தென் சுமந்து, பத்திரிசை சாத்திரி, இவர் எத்தனை பேர், ஒரு சிலர் இப்போ ஜென்ராம் அவரெல்லாம் சொல்ல முடியாது, அவர் நேர்மையான தம்பி. இப்படி இவ்வளோ பேர் இருந்தாலும் பாராளுமன்ற கட்டடத்தில் சமஸ்கிருதம் இருக்கு, ஏன் தமிழ் இருக்குன்னு துணிச்சலா சீமானா தானே பேச முடியுது. விஜயால் பேச முடியல, எடப்பாடியால் பேச முடியலையே. புரட்சி தமிழர் வேற அவர் சொல்லிக்கிறாரு. அப்போ சீமானுக்கு லீடர்ஷிப் அதில் உயருதில்லை. அப்போ எடப்பாடியை ஒப்பிட்டு அது பேசுகிறதோட விஜய் ஒப்பிட்டு பேசும்போது அஜித் ரசிகர், சிவகார்த்திகேயன் ரசிகர், சிம்பு ரசிகர், ரஜினி ரசிகர், கமல்ஹாசன் ரசிகர், சூர்யா ரசிகர், கார்த்தி ரசிகர், இப்படி மற்ற நடிகர்களுக்கு தனுஷ் ரசிகர்கள், இவங்கள்ட்ட சீமான் தாயா போல்டா சமஸ்கிருதம் தமிழுங்கிறதுல தமிழுக்காக நிற்கிறான். விஜய் போல்டு இல்லை, சீமான் தான் போல்டுன்னு இந்த நடிகர்களுக்கு ரசிகர்கள் சீமானுக்கு போல்ட்னஸை பேச ஆரம்பிச்சிருவாங்கல்ல. விஜய் போல்டு வா போயா ஒரு தம்பி கூட என்னை கட்டி பிடிச்சான ஒரு தம்பியை, அந்த பையன் கூட இப்போ அவமானப்படுறானா. மற்ற அவங்ககிட்ட கூடிய அஜித் ரசிகர்கள், சிவகார்த்தி ரசிகர்கள்லாம் என்னையா சீமான் பாராளுமன்ற கட்டடத்தில் தமிழ் இல்லை சமஸ்கிருதம் கேட்காரு, நீ அஜித்தை மட்டும் ஆள போகிறான் தமிழன் புண்ணாக்கு தெருப்புழுதின்னு காசு கொடுத்து போஸ்டர் போட்டிங்க, இதை கேட்கல குடமுழுக்கு தமிழில் வேணுன்னு கேட்கல, இவ்வளோக்குள்ளே பயந்து ஓடக்கூடிய ஆளா உங்கள் விஜய் இருக்கிறாருன்னு சிவகார்த்தி ரசிகர்களும் சிம்பு தனுஷ் ரசிகர்களும் அந்த பையனை கேட்குறாங்களாம். பாவம், அந்த பையன் பதில் சொல்ல முடியாமல் இருக்கிறான். நீ பூனை வழி நடத்தினா நீ புலியாக இருந்தாலும் அப்படி தான் இருக்க முடியும். சினிமாவில் தான் அவர் சினிமாவில் சர்க்கார் படத்தில் இலவசங்களை உடைப்பார். இப்போ எடப்பாடிக்கிட்ட ஒரு கூட்டணி வாய்ப்பு கிடைக்காதான்னு இலவசங்களுக்கு ஆதரவாக அங்கே பேசுகிறாரு. மேல்பாதிமங்கலம் திரௌபதி அம்மன் கோயில் ஆலய நுழைவுக்கு ஒன்றும் பேசலை. தீப்பந்தத்தை எடுத்து தீண்டாமை ஒளின்னு சினிமாவில் பேசுவார். சீமான் தான் திரௌபதி அம்மன் கோயிலில் ஒன்னையாட அடிக்க சொன்னேன், பரையதானோட அடிக்க சொன்னு போல்டா சொல்லி அந்த இடத்துக்குள்ள மற்ற கட்சிகள் பதுங்கி அஞ்சு ஓடுறதுல ஆலய நுழைவுக்காக சீமான் தான் இருக்கிறாரு. தீப்பந்தத்தை எடுத்து தீண்டாமை ஒளின்னு சினிமாவில் பேசுகிற ஒரு கோழையாக முடங்கி போய் கிடக்கிறாரு. ராஜ்மோகனுக்கு இது தெரியத்தானே செய்யும். அவருக்கும் மனசுக்குள்ள இப்படி அவங்க என்ன சொல்றாங்கன்னா, திமுக எங்களை பார்த்து பயப்படுறாங்க, நாங்க மேடை போட்டா கரண்ட் கட் பண்றாங்க, அந்த அளவுக்கு அவங்க பேசுறாங்களே. சரி, திமுக போய் கேளு. நான் இப்போ சீமான் விஜய் கம்பேரிசன்ல சீமான் சுத்த வீரரா நிற்கிறாரு. சரி, ஓகே. மக்களிடம் என்ன வருதுன்னா, சீமானை விட விஜய்க்கு அதிக ஓட்டுகள் வரும், வாக்குகள் வரும்னு சொல்றாங்க. மக்களிடையே இந்த கருத்து இருக்கு, நீங்க சொல்லுங்க. சீமானுக்கு தான் வரும், விஜய் பயந்து ஓடிடுவாருங்கிறேன். மக்களிடம் எந்த மக்களிடையே கணக்கு இருக்கு? எந்த மக்கள் சொன்னான்? தேர்தல் ஆணையம் சொல்லிச்சா? சின்ன மக்களிடையே நீ என்கிட்ட கதை விடுற? யாராத்தா செத்தானிடையே இருக்கிற விஷயம் இதுதான். அதாவது யாராத்தா செத்தானு ரிசல்ட் வந்தா தெரியும். விஜய் சீமானுக்கு பயந்து களத்துக்குள்ளே வரமாட்டாரு. சீமான் இந்த இஷ்யூ எடுத்து நிற்கும் போது பறையர்களும் தேவேந்திர குல வேளாளர் ஏமாளின்னு நினைக்கிறியா? களத்துக்குள்ள எப்படி வரமாட்டாருன்னு சொல்றீங்க? வரமாட்டாருப்பா, வந்தா தானே சொல்ல முடியும். அவர் கட்சி ஆரம்பிச்சுட்டு லெட்டர் பாடா தானே இருந்தாரு. இப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, 26 திமுக தான் எங்களுக்கு எதிர்ப்புன்னு சொல்லிட்டு வரவே மாட்டாருப்பா. சீமானோட குறைஞ்ச ஓட்டு எடுத்துருவோம். இந்த பறையர் தேவேந்திர குல வேளாளர் இஷ்யூவிலே பறையர் தேவேந்திர குல ஏமாளி இல்லை, நம்ம டப்பா அடிச்சு போயிடுவோம், சரத்குமார் திருமங்கலத்தில் போன மாதிரி இஷ்யூ இல்லாமல் காலி ஆயிடுவோம்னு இஷ்யூ எடுக்க முடியாமல் களத்துக்குள்ளே வரமாட்டாரு, இன்எலிஜிபிளாக போயிடுவாருன்னு சொல்றேன் நான். ஓகே, எலிஜிபிளா வந்தா 234 போட்டுட்டாருன்னு சொல்றேன். கட்சி ஆரம்பிச்சு 39 போட்டாரா இல்லையா? கமல்ஹாசன் மாதிரி போல்டாட்டு போட்டாரா இல்லையா? போட்டாரா இல்லையான்னு கேட்குறேன். விஜயா? ஆமா, விஜய் போடல. பின்ன என்ன? அப்போ என்னத்துக்கு லெட்டர் பேட் கட்சியை போடாம அனௌன்ஸ் பண்ணி வச்சுட்டு இருக்க?
சினிமா தான் சொல்லிட்டாரே சார் முன்னாடியே. எங்க அவன் போய் சொல்லுவாங்க, நீ பைத்தியக்காரனா நீ நம்பினா நான் நம்பணுன்னு என்னங்க அர்த்தம்? நீ காதல பூச்சுத்தினவன். அவன் சொல்லக்கூடிய பொய் ஜானாரன்சாமி பணத்தை நான் இல்ல, இப்ப மக்கள் எல்லாருமே நம்புறாங்களே. அப்படியெல்லாம் நம்பல. மக்கள் வந்தாங்க, அப்படியெல்லாம் நம்பல. அவங்க எல்லாருமே பைத்தியக்காரங்களா? அப்படியெல்லாம் அவனை நம்பல. கட்சி ஆரம்பிச்சுட்டு லெட்டர் பேடா இருக்கிறத நம்புறவன் பைத்தியக்காரன் தான். நீ ஏன் கட்சி ஆரம்பிச்சு லெட்டர் பேடா இருக்கிற? அவங்களுடைய பொதுச் செயலாளரும் அந்த ராஜ்மோகன் கட்சி ஆரம்பிச்சு 3 போராட்டங்கள் பண்ணிருக்கோம். கட்சி ஆரம்பிச்சுட்டு லெட்டர் பேடா இருக்கிறான். யார் கட்சி ஆரம்பிச்சு லெட்டர் பேடா இருந்தா? எல்லாரும் வந்துட்டாங்க, களத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. எப்ப களத்துக்கு 24ல வராத மாதிரி 26லயும் வராம போயிடலாமா? ரஜினிகாந்த் மாதிரி வராம போயிடலாமா? அப்படி போயிடும்னு நினைக்கிறீங்களா சார்? வருவாருன்னு என்னப்பா கேரண்டி இருக்கு? அதான் நான் கேட்கிறேன். நீ பாராளுமன்ற கட்டடத்துல சமஸ்கிருதம் இருக்கு, ஏன் தமிழ்ங்கிறத விஜய் போல்டா கேட்கலையே. பறையர் தேவேந்திரனுக்கு 5% இடஒதுக்கீடை உயர்த்தி கொடுக்கணும் விஜய் கேட்கலையே. தமிழ்ல குடமுழுக்கு இருக்குன்னு விஜய் கேட்கலையே. அப்போ இதெல்லாம் கேட்காம இருக்காருன்னா களத்துக்குள்ள வர்றதுக்கு அவருக்கு விருப்பம் இல்லை சார். களத்துக்குள்ள வந்தா ஒருத்தரை பயிக்கணும், ஒருத்தருக்கு ஆதரவு கிடைக்கும். சீமான் களத்துக்குள்ள இருக்கிறாரு, அதுல பிராமணர்களை பயிக்கிறாருன்னு எடுத்துக்கிடுங்க, அதுல பிறமொழியாளர்களை பயிக்கிறாருன்னு எடுத்துக்கிடுங்க, அருந்ததிகளை பயிக்கிறாருன்னு எடுத்துக்கிடுங்க, திரௌபதி அம்மன் கோயிலுக்குள்ள நுழையக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய ஜாதியை பயிக்கிறான்னு எடுத்துக்கிடுங்க. ஒரு தரப்பு ஆதரவு அவருக்கு வருது. இவர் சினிமாக்காரர், எல்லாரும் சினிமாவை பார்க்கணும். கட்சி வந்து ரசிகர்கள் வச்சுக்கிறதுக்கு மட்டுமா சார்? 26ல நின்னாதானே சார் நான் அதை ஒத்துக்க முடியும். நீ எங்களுக்கு பாராளுமன்றம் இல்லை, விக்கிரவாண்டி இல்லை, ஈரோடு கிழக்கு இல்லை, 26 தான் சொன்னேன். நீ 26ல நின்னாதானே நான் அதை ஒத்துக்க முடியும். நீ நிற்கிறக்கூடிய மொசப்பிடிக்க முகத்தை பார்த்தா தெரியாதா? கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாத வானை ஏறி வைகுண்டம் போவானா? சார் நீங்க வாரிசு அரசியல் சொல்றீங்க சார். காங்கிரஸுக்கு வாரிசு அரசியல் ஏன் சொல்லலை? நாட்டில் வாரிசு அரசியல் கொண்டு வந்ததே காங்கிரஸ் தானே. அதுக்கப்புறம் தானே திமுக அதுக்கு வருது. அப்போ அதை ஏன் நீங்கள் சொல்லலை? அப்போ நீங்கள் உங்களை செய்ய மாட்டு காங்கிரஸ் சொல்லிடாதான்னு நப்பாசப்படுறீங்க. பல நிரூபிக்காத அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு உங்களை எப்படி காங்கிரஸ் சொல்லுவான்? எப்படி சார் சொல்லுவான்? நீங்கள் வாழ்த்து சொல்லிட்டு பண்ணா போதுமா? மக்கள் சொல்றாங்க, கருத்து கணிப்பு சொல்லினா கண்ட ரீல் கப்சாவில் விட்டுட்டு இருக்கலாம். எலெக்ஷன் கமிஷன் சொன்னாதானே சார் அது நிஜம். சரி, காங்கிரஸ்காரனை உங்களை சொல்லிடுவான், காங்கிரஸ் ராகுல் காந்தி பேசிட்டாருங்க, ரீல் தானே சார்? ரீல் தானே சார்? ரியல் இல்லைல்ல. டிக் அடித்த விஜய் துணை முதல்வர் சீமான். இன்னைக்கே சீமான் என்ன சொல்றாரு? தம்பி நீ நடிச்சுட்டு போ, நல்ல டான்சர், நல்ல ஃபைட்டர், நல்ல சிங்கர், நல்ல காமெடியன், நல்ல பெர்ஃபார்மர். எஸ், இதெல்லாம் உண்மை. நானே சர்க்கார் படத்தை 3 தடவை பார்த்து ஸ்டைலிஷாக நடிச்சிருப்பாரு விஜய். எனக்கு அஜித் படத்தோட விஜய் படம் தான் பொழுதுபோக்கா இருக்கும். அப்ப எப்பவும் அதுல என்ன இருக்கு? எப்பவும் விஜய் படம் தான் பொழுதுபோக்கா இருக்கும், அதுல எந்த மாற்றமும் இல்லை. மற்றபடி நல்லா நடிக்கக்கூடிய படங்கள்லாம் பார்ப்பேன். இவர் விக்ரம் பார்ப்பேன், நல்ல நடிகர், அதெல்லாம் நான் எல்லா நடிகர் படமும் பார்ப்பேன். விஜய் படம் சும்மா அப்படி என்டர்டெய்னிங்காக இருக்கும், பாட்டு டான்ஸு ஃபைட்டுன்னு அது பாட்டு போயிட்டே இருக்கும். ஸோ சீமான் வந்து நல்ல ஃபைட்டர், டான்சர், பெரிய டான்சர். அவர் வந்து இன்னும் ஒரு நடிகராக பார்க்குறாரு சார். அவர் நடிகராக தானே சார் இருக்காரு. இன்னைக்கு அரசியல் களத்துக்குள்ள வந்துட்டாரா? 26ல வந்தா தானே சார் அரசியல்வாதி. வருவாருன்னு என்ன கேரண்டி சார்? இறுதி ஒரு கேள்வி, வந்தாருன்னா என்ன % எடுப்பார் உங்களுடைய கணிப்பு சார்? சார் அவர் இன்எலிஜிபிள். அவர் 214 கேண்டிடேட் போட்டுவிட மாட்டாரு. ஸோ அது கற்பனையாக அதை பேசி பிரயோஜனம் இல்லை. விஜய் வருவாருன்னு பிரியன் போன்றவங்கலாம் சீமான் மேலோட வைத்தறிச்சலையும் பொறாமையிலையும் காழ்ப்புணர்ச்சியிலையும் பேசுறது சீமானுக்கு தான் லாபம். சீமானுக்கு தான் லாபம். நான் கேட்குற இஷ்யூ இன்னைக்கு வந்து சீமான் தான் 5% பறையர் தேவேந்திரக்காக நிற்கிறாருங்கிறது மக்கள் மத்தியில் வருது. பஞ்சமர இல்லத்துக்காக சீமான் தான் நிற்கிறாருன்னு வருது. திரௌபதி அம்மன் கோயில் இது நுழைவுக்கு சீமான் தான் நிற்கிறாருன்னு வருது. கல்லுக்காக சீமான் நிற்கிறாரு, பிராண்டி விசிக்காக திமுக அண்ணா திமுக அவங்களுக்கு கூட்டணி போகக்கூடியவங்க நிற்கிறாங்கன்னு வருது. அப்போ விஜய் ஒன்றும் சொல்லலைன்னா அண்ணா திமுக கூட்டணிக்கு ஆசைப்படுறாருன்னு அர்த்தம். இலவசத்தை எய்த்து சீமான் நிற்கிறாருன்னு வருது. விஜய் இலவசத்தை பற்றி சினிமாவில் எழுத்துக்கிட்டு இதில் ஆதரிக்கிறாருன்னா எடப்பாடி கூட கூட்டணி போக ஆசைப்படுறாருன்னு அர்த்தம். இதெல்லாம் சீமானுக்கு தானே சார் பிளஸ். நீ 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 பேசுறது கற்பனையில் பேசலாம், நான் பேசுறது தரவுகளோட பேசுறேன், டேட்டாவோட பேசுறேன், உண்மையை பேசுறேன். இதில் விஜய்க்கு எதுல நிலைப்பாடு இருக்கு? ஏன் நிலைப்பாடு இல்லை? அதிமுக ஊழலை ஏன் விஜய் பேசல? அதிமுக ஊழல் இல்லையா? சீமான் ஒரு தீமைக்கு இன்னொரு தீமை மாற்று இல்லைங்கிறாரு, திமுக மாற்று அதிமுக இல்லைங்கிறாரு. விஜய் ஏன் இதை சொல்லல? கொடநாடு இல்லை கொலை பண்ணது எந்த சாருன்னு கேட்கிறாரு, விஜய் ஏன் சொல்லல? தூத்துக்குடி துப்பாக்கி சூட பார்த்த விஜய் வந்து தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் தப்பு பண்ணது அதிமுக அரசு, திமுக அரசு நியாயம் அடங்கல, ரெண்டும் ஒரே குட்டையில் ஒரே மட்டைகள்னு சீமான் சொல்றாரு. விஜய் என்ன சொல்றாரு? விஜய் பாப்புலாரிட்டியான நடிகர் சார். இன்னைக்கே வந்து 25%
வயது உள்ள இளைஞர்கள் நிறைய பேர் விஜய்க்காக நின்னாங்க சார், நான் பார்த்தேன். பட் நீ எலிஜிபிளா 234 கேண்டிடேட் போட்டுக்கிடுவியா? எலிஜிபிளா இஷ்யூவை சொல்லிக்கிடுவியா? எதுக்கு உனக்கு ஓட்டு போடணும்? பொறுத்திருந்தா பார்க்கணும். இதெல்லாமே பொறுத்திருந்து இல்லை, பார்க்காண்டாம். விஜய்கிட்ட இஷ்யூ இல்லை, பொறுத்திருந்தெல்லாம் ஒன்றும் பார்க்காண்டாம். இஷ்யூ இல்லை, அவரு கோ பேக் ரிட்டர்ன் பேக்கு பிளான் பண்றாரு. அந்த நடிகை வெளிப்படையாக சொல்லிட்டாங்க. இதோட வேற என்னங்க வேணும்? உண்மையிலே நீங்க அரசியல் பண்ணணும், இது பண்ணணும்னா தக்லக் விவகாரத்தில் தமிழ்ல இருந்து பிறந்ததான் கன்னடம் மலையாளம் துளுன்னு சீமான் சொல்லும் போது தமிழ்ல இருந்து பிறந்ததான்னு சொல்லி பெரிய பரபரப்பை நீங்க ஏற்படுத்தியிருப்பீங்க. ஒன்றும் பேசலையே. அப்போ அரசியலில் வர்றதுக்கு உங்களுக்கு எண்ணம் இல்லை, இஷ்யூஸ் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு எண்ணம் இல்லை. சீமான் வந்து இந்தந்த இஷ்யூவில் மக்களுக்காக நிற்கிறாருங்கிறத நீங்கள் அரசியலுக்கு வராமலே சும்மா ஷோ ரஜினி ரிட்டர்ன் ஆன மாதிரி நீங்களும் ரிட்டர்ன் ஆகக்கூடிய சூழ்நிலை இருக்கிறீங்க. அதனால தான் நான் அந்த விஜய் சொல்கிறத நம்புகிறவங்கெல்லாம் அந்த வார்த்தையை சொன்னேன். ஓகே ஓகே சார், தொடர்ந்து பேசுவோம். மிக்க நன்றி. வணக்கம் சார்.